வணக்கம். இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரியாக கூட்டணி அமையாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க. பெரிய பெரிய கட்சிகள்லாம் இதோ வரேன் அதோ வரேன்னு சொல்லி கடைசியில் காலவாரிட்டு போயிட்டதுனால மன்சூர் அலிகான் கூடலாம் கூட்டணி வைக்க வேண்டிய பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுச்சு. அதனால் இந்த முறையே முன்னாடியே உஷாரான எடப்பாடி அவர்கள் ஒரு தந்திரத்தை பயன்படுத்தினார். கூட்டணி அமைவதற்காக ஒரு மந்திரம் போட்டாருங்க. மந்திரம் போட்ட உடனே படிச்சிருச்சு பாருங்க, கூட்டணி அமைஞ்சிருச்சு. அது எப்படின்னா, சூமந்திரக்காளி கூட்டணி உடனே அமைஞ்சிடு சுவாஹா, அவ்வளோதாங்க. படிச்சிருச்சுங்க, கூட்டணி அமைஞ்சிருச்சு. அப்புறம் முன்பெல்லாம் எந்த கூட்டணியாவது பார்த்து கொள்கை இல்லாத கூட்டணி அப்படின்னு சொன்னீங்கன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. யாரை பார்த்து சொல்கிறேன், எங்களதெல்லாம் வலிமையான கூட்டணி, கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாருங்க, கூட்டணி என்பது வேற, கொள்கை என்பது வேற. இப்படியாங்க ஓப்பனாக பேசுறது. சரி, இன்னொரு விஷயம், இந்த ஏதாவது சந்தர்ப்பவாத கூட்டணின்னு சொன்னாலும் முன்னெல்லாம் அரசியல் கட்சிங்க வந்து மறுப்பு தெரிவிப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு இயல்பான கூட்டணி, வலுவான கூட்டணின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இப்படியாங்க ஓப்பனாக ஒத்துக்கிறது. அப்பாவியாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் யாரோ பல்ல கடிக்கிற சவுண்டு. யாருன்னு பார்த்தா ஓபிஎஸ், சசிகலா, டிடிவியெல்லாம் இவரா அப்பாவி அப்படின்னாங்க. உடனே ஓடி வந்துட்டேன் பாருங்கள். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.